இன்னைக்கு இந்த மேடு ஏறுறதுக்கு வந்து யுவராஜ் தான் தள்ளி விட்டான் மேலே. பட் ஆனால் எனக்கு பேலன்ஸே பிடிக்க முடியல. கை வேற இதோ இந்த அந்த புண்ணு ஆறாமல் இருக்கிறதுனால அது பிடிச்சி அப்படி பேலன்ஸ் பண்ண முடியல என்னால். இப்படி ஏறி அப்படி மேலே தடுமாறி தான் வந்து டேர்ன் பண்ணிட்டு போனேன். இன்னைக்கு பெரிய கூத்தாகி போச்சு. ராமும் கொக்கோவும் வந்து யாரையும் என் பக்கத்தில் வர விடாம பண்ணிட்டாங்க. இந்த கல் மேலே ஒரு தம்பி உக்காந்துட்டு இருந்தாப்புல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். தம்பிமா எனக்கு கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொல்லிட்டு. கொக்கோ வந்து அவரை மிரட்டினதும் அவர் பயந்து போய் ஓடியே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கொம்பை தூக்கிட்டு வந்தார் கொக்கோ அடிக்கிறதுக்கு. அப்படிலாம் மிரட்டாதீங்க, டாக் வந்து துரத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் போட்டுட்டாங்க. பட் கொக்கோ வந்து யாரையும் கடிக்க மாட்டா. என்னை ஏதோ பண்ண வராங்கன்னு நினச்சிட்டு அட்டாக் பண்ண போயிட்டா. ஒரு நிமிஷம் நானே ஜர்க்கு வாங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு, என்னடா இது அப்படி சொல்லிட்டு. அடுத்தது ராமு அவங்கள விரட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் யுவராஜ் தான் கொஞ்சம் தைரியமாக வந்து, யுவராஜுக்கு வந்து நாய்கள் பற்றி பயமே இருக்காது. ஏன்னா அவனும் ராக்கி வளர்க்குறானா, அவன் அப்படியே அசால்ட்டாக வருவான் நாய்ங்க கிட்ட. எனக்கு அதனாலே யுவராஜ் கொஞ்சம் பக்கபலம். யுவராஜ் வந்தான்னா எப்போவாச்சும் சாப்பாடு வைக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவான். அதனால அவன் நாய்களுக்கு பயப்பட மாட்டேங்கிறான். அப்படிங்கிறதுனாலே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் யுவராஜுக்கு தேங்க்ஸ், அந்த தம்பிக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அவ்வளோதான். யாராச்சும் எனக்கு இந்த இடத்துல மண்ணு கொட்டி விடுங்களேன். எங்கே இருந்து மண் வாரின்னு வந்து கொட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் வந்து மண்ணு கொட்டவும் முடியல. யாராச்சும் வரீங்களா உதவிக்கு?